மணி மணி வாங்கம்மா. என்னடா சோஃபால படுத்து கிடக்குற? இது என்ன புது சோஃபா? எப்ப வாங்குன? அது இப்பதான். தனியா படுக்கிறதுக்கு இங்க படுத்தா என்னம்மா? என்னடா சொல்ற? அதை விடு, இது நேத்து தான் வந்தது. அது இருக்கட்டும், நீ ஏன் இங்க சோஃபால இப்ப படுத்து கிடக்குற? மா சொல்றல்லம்மா, அதை விடம்மா. அத்தை வாங்க அத்தை, எப்பதான் வந்தீங்க? வாமா, இப்பதான் வரேன். என்னாச்சு உங்களுக்குள்ள? என்னாச்சு புரியல. உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? மா நான் தான் சொல்றல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, விடம்மா. டயர்டா இருக்குன்னு நான் தான் வெளியில வந்து படுத்தேம்மா. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எங்க போனாலும் கட்டில படுக்கிறவ நீ இப்ப சோஃபால படுத்து கிடக்குற. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை சோஃபால படுத்து கிடக்குறானா அது வேற. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆம்பளை இப்படி வந்து வெளியே படுத்தா உங்க 2 பேருக்குள்ள ஏதோ தப்பா இருக்குன்னு தானே அர்த்தம். அட சம்மந்தி, வாங்க சம்மந்திமா. எப்ப சீரடியில இருந்து வந்தீங்க? மா சம்மந்திமா காப்பி போட்டு குத்தியா? ஆமா, காப்பி ஒண்ணுதான் இப்ப குறை. என்னம்மா என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? இத்தனை வருஷம் கழிச்சு என் புள்ளிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா, இல்ல இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு நினைச்சு நான் வருத்தப்படுறதா? நான் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சீக்கிரம் பேரப்புல பிறக்கணும்னு கோயிலா சுத்திட்டு இருக்கேன். இவன் என்னன்னா இங்க சோஃபால படுத்து கிடக்குறான். ஏண்டா டெய்லி இப்படிதான் நடக்குதா? கீழே வரும்போது அந்த பக்கத்து வீட்டு பொம்பளை சொல்றா, நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்கேயும் வெளியே போனதே இல்லையாமே. எனக்கு இப்ப நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். சம்மந்தி, அதெல்லாம் அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களான்ற? இல்ல சம்மந்தி, மாப்பிள்ள தான். நான் என்ன பண்ணேன் அன்னைக்கு? பா. இல்ல மாப்பிள்ள, நீங்க தானே சொன்னீங்க. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அத்தை நீங்க சொல்றது உண்மைதான், எங்களுக்குள்ள இன்னும் எதுவும் நடக்கல. என்னது? நான் தான் இப்போதைக்கு இதெல்லாம் வேணான்னு தள்ளி போட்டிருக்கேன். எனக்கு இன்னும் உங்க பையன் மேல எதுவும் தோணல அத்தை. எதுவும் தோணலையா? என்னங்க உங்க பொண்ணு இப்படி பேசுறா? அவனை பிடிச்சிருக்குன்னு அவ தானே சொன்னா, இப்ப தோணலன்னு சொல்லிட்டு இருக்கா. அத்தை கல்யாணத்துக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். உடனே கல்யாணம் பண்ண உடனே மறுநாள் எல்லாமே நடக்கணும்னு எதுவும் சட்டம் இல்லையே. என்னமா பேசிட்டு இருக்கிற நீ? நாங்களும் தான் கல்யாணம் பண்ணோம், புள்ளைய பெத்தோம். இப்படி எல்லாம் பார்த்தது இல்லையே. என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க? சம்மந்தி அப்படிலாம் சொல்லாதீங்க. என் பொண்ணை நான் ஒழுங்கா தான் வளர்த்து வச்சிருக்கேன். வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. பொண்ணை கட்டி குத்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? என் பொண்ணை மட்டும் குறை சொல்றீங்க, உங்க பிள்ளைக்கு என்ன பிரச்சனையோ? ஆமா. மணி அப்பா அப்பா சரி இல்லைங்கப்பா. அப்பா மாமா. சொல்லுங்க மாப்பிள்ள, என்னாச்சு? தூங்கலையா? என்ன வேணுமா மாப்பிள்ள? சொல்லுங்க, நான் போய் வாங்கி வந்துடுறேன். மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா. உங்ககிட்ட நான் அப்பெல்லாம் நடந்துடக்கூடாது மாமா. அட என்ன மாப்பிள்ள நீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? விடுங்க மாப்பிள்ள. இல்லை மாமா, ஏதோ ஒரு கோவத்தில் உங்கள் சட்டையை எனக்கும் பிடிச்சிட்டேன். கோவமா தான் மாப்பிள்ள இருந்தது. ஆனா வெளியே போயிட்டு வாசல்ல கால் வைக்கும் போது என் பொண்ணு வாழ்க்கை ஞாபகம் வந்துடுச்சு. கோவம்லாம் வாசலோட போயிடுச்சு. நான் இல்லை மாப்பிள்ள, பொண்ணை கட்டி கொடுத்த பல பேர் அப்படிதான் வாழுறாங்க. நீங்களாச்சும் பரவாயில்ல, சட்டையை தான் பிடிச்சிங்க. மற்ற இடத்துலலாம் சொல்ல முடியாத சோகம்லாம் நடக்குது. மாமா நான் அப்படிப்பட்ட பையன் இல்லை மாமா. தெரியும் மாப்பிள்ள, தெரியும். என் பொண்ணும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. தர்ஷினி பிறந்து 8 வயசு வரைக்கும் அம்மா மட்டும்தான் உலகம். என் மேல அவ்வளவு பாசம் கிடையாது. நான் தூக்குனா கூட அழுவா மாப்பிள்ள. அவங்க அம்மா செத்து அடுத்த 1 வருஷம் வரைக்கும் யாருக்கிட்டையுமே பேசாம, பேசவும் முடியாம நொந்து போனான். அதுலேருந்து அவள் மீண்டு வரத்துக்கு 3 வருஷம் ஆச்சு. அவள் ஒருத்தர் மேலே பாசம் வைக்கிறதுக்கு தான் லேட் ஆகும். அப்படி வச்சுட்டா எந்த காரணத்தை கொண்டும் விட்டே கொடுக்க மாட்டான். மாமா உங்கள் பொண்ணை பற்றி வந்த 2வது நாள் நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. இப்போ வரைக்கும் அவள் வார்த்தைக்கு மறு வார்த்தை நான் பேசினதே இல்லை மாமா. இப்போ வரைக்கும் அமைதியாக இருந்தேனா எதுக்கு கோவப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஏதாவது குறை இருக்கான்னு பார்க்க சொன்னீங்க. ஐயோ மாப்பிள்ள, அது ஒரு வேகத்தில். இல்லை மாமா, இல்லை. அந்த வார்த்தையை சொல்கிற ஆள் நீங்கள் தான். ஆனால் சொன்னவங்க யாருக்கும் இங்கே நடக்கிற எதுவுமே தெரியாது மாமா. முன்னாடிலாம் ஒரு வீட்டில் குழந்தை பிறக்க லேட் ஆச்சுன்னா பொண்ணுங்களை மலடி, அவளால் புள்ள பத்துக்க முடியாதுன்னு குறை சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு மாமா. ஆம்பளை தான் மாமா சொல்கிறாங்க. சொல்கிறதுல எதுவும் தப்பு கிடையாது மாமா.
என்னோட வயசு அப்படி. ஆனால் அதுக்கு காரணம் நான் இல்லைல்ல மாமா. அது யாருக்கு மாமா புரியும்? உங்கள் பொண்ணை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். ஆனால் அவளையும் என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்க சொல்லுங்க மாமா. 2 பேருமே பயணம் பண்ண போகிற படகு மாமா. அதில் என் பக்கம் ஓட்ட விழுந்தாலும் இல்லை அவள் பக்கம் ஓட்ட விழுந்தாலும் முழுக போகிறது என்னவோ நாங்கள் 2 பேர் தான். எங்கள் அம்மா பேசுனது தப்பு தான் மாமா. அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன். அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்குறேன் மாமா. ஐயோ மாப்பிள்ள, விடுங்க மாப்பிள்ள. தங்கம் மாப்பிள்ள, நீங்க குணத்துல தங்கம். இந்த தங்கத்தை உரசறதுக்கு கூட உங்கள் பொண்ணு வேணும் மாமா. அவகிட்ட சொல்லுங்க மாமா. உரும்பு மாப்பிள்ள உங்களுக்கு. வாங்க சாப்பிடலாம். அட வாங்க மாப்பிள்ள. சரி மாமா. பாத்தீங்களா, லைஃப்ல எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கும். அதுவும் இந்த வயசானவங்க இருக்கிற வீட்டுல சொல்லவே வேணாம். இவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு பொண்ணை கட்டி வைக்கிறாங்களா இல்லை வாஷிங் மிஷினை கட்டி வைக்கிறாங்களான்னு தான் தெரியல. இந்த வாஷிங் மிஷினில் குயிக் வாஷ்ல துணியை போட்ட உடனே 10 நிமிஷத்துல துவைச்சு வந்துடல. அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் 10 மாசத்துல பிள்ளை பெற்று கொடுத்துடணும். இவங்க காலத்துல புருஷனை நிமிந்து பார்க்கவே 10 மாசம் இருக்கும். ஆனா அதுக்குள்ள 3 பிள்ளை பெற்றிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் பண்ணணும்னு நினைச்சா எப்படி? அவங்க காலம் வேற, நம்ம காலம் வேற. புரிதலே இல்லாம புள்ள பெத்துக்கிட்டது அந்த காலம். புள்ளையே வேணான்னு புரிதலோட இருக்கிறது இந்த காலம். 4 வருஷத்துக்குள்ள நாங்க என்ன பேசிக்கிறோம், நாங்க என்ன புரிஞ்சுக்கிறோம், நாங்க என்ன பழகுறோம், இது எதுவுமே உங்களுக்கு இதை பத்தி தெரியாது. ஆனா கல்யாணம் ஆன உடனே புள்ளைய பெத்து கொடுத்துடணும். இது என்ன மனநிலைன்னே தெரியல. இந்த மாமியார் குடும்பங்கிறதே இதுல என்ன ஸ்டார்ட் ஆகுது. அவங்க சும்மா இருந்தாலும் இந்த சொந்தக்காரனுங்க இருக்கானுங்களே, அவங்க வீட்டுல கதவே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம வீட்டுல ஒரு பூட்டு சரியில்லைன்னா கூட பிரச்சனையாக்கி விட்டுருவானுங்க. நம்ம வீட்டுல இருக்கிறவனுங்களும் அவனுங்களுக்கு முன்னாடி கெத்து காட்டணும்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு மிதிப்பானுங்க. இந்த சொந்தக்காரனுங்கெல்லாம் அவங்க வாழ்க்கையவே அடமானத்துல தான் வச்சிருப்பானுங்க. ஆனா நம்ம வாழ்க்கைக்கு கடன் வாங்கி தந்து காப்பாத்துற மாதிரி பிரச்சனையில எடுத்து விட்டுருவானுங்க. இதெல்லாம் எப்ப மாறுதோ அப்பதான் நம்ம பிரச்சனையெல்லாம் தீரும். வரட்டா மாமே.